குட் மார்னிங் எவ்ரி ஒன், வெல்கம் டு திலகம் ஐஏஎஸ். ஆல்ரெடி நான் வந்து ஒரு 54 டேஸ் பிளான் வந்து எல்லாத்துக்கும் இது பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் டே பிளான் கொடுத்தேன். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து என்கிட்ட பர்சனலாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா வந்து கொஞ்சம் வாஸ்ட்டாக இருக்குது, அதே மாதிரி எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி முடிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஆமாம், டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு ஹெக்டிக்காக இருப்பீங்கிறதுக்காக கொஞ்சம் போர்ஷன்ஸ் கம்மி பண்ணி எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதான் கலெக்ட் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன். ஆக்சுவலி இந்த குரூப் 2வில் பார்த்திங்கன்னா 150+ கண்டிப்பாக எடுத்தால் தான் நம்மளால் வந்து மெயின்ஸ்க்கு போக முடியும். ஸோ 150+ வந்து டார்கெட்டாக வச்சுட்டு படிங்க. கொடுத்துருக்க கொஞ்சம் இதனாலும் அதை வந்து கரெக்டாக வந்து டெய்லி படிச்சுட்டு டெய்லி ரிவிஷன் பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும். இதில் வந்து எல்லாமே கவர் ஆகிருக்க மாதிரி நான் பார்த்துருக்கேன். பாலிட்டி, தமிழ் ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால் கொஞ்சம் தமிழுக்கு கொஞ்சம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆகிற மாதிரி பார்த்துருக்கேன். அந்த 54 டேஸ் பிளானை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இதை வந்து டே 2 வச்சுட்டு இதை கூட நீங்கள் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரலாம். ஓகே, இன்னையிலேருந்து இந்த 50 டேஸ் பிளானை வந்து நான் அப்படியே கண்டினியூ பண்ண போகிறேன். டே 1 டே 2 அப்படியே கண்டினியூஸாக வந்துக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லோரும். கண்டிப்பாக அதை வந்து படிச்சிங்கன்னா யூ கேன் சக்சீட். இதில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்து 6th ஸ்டாண்டர்டோட கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒரு லெசன், அதை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 10th திரும்ப இந்தியன் கான்ஸ்டியூஷன் வரும் இல்லையா, அதை வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 12th அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழில் வந்து 6th வந்து ஒரு 3 இயல் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த 6th பேஸிக்லாம் வந்து நம்ம நல்லாவே படிச்சிருப்போம். நல்லா 3 இயல்லாம் ஒரு நாளில் முடிக்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், டக்குன்னு படிச்சிருங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டாப்பிக் வந்து 2 நாளைக்கு எடுத்துக்கோங்க. 2 நாளைக்கு, இப்போ சிம்பிளிஃபிகேஷன்னா இன்றைக்கி நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு எடுத்து படிச்சிருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 1 மணி நேரம் டெய்லி பார்த்துக்கோங்க. நல்ல யூடியூப் சேனல் சுரேஷ், கிருஷோபா இதெல்லாம் வந்து நிறைய கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல யூடியூப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டு வீடியோஸ் பார்த்துட்டு வந்தீங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும். எக்கனாமிக்ஸில் கண்டிப்பாக ஒரு லெசன் வந்து படிச்சுக்கோங்க. எக்கனாமிக்ஸில் வந்து டீட்டெயில்டாக ஒரு லெசன், என்ன லெசன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும் அப்படின்னா அதுக்கும் தனியாக டீட்டெயில்டு பிளான் வேணும்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு போட்டு தந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ.